ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னோட தங்கச்சி வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. என் தங்கச்சியும் தங்கச்சியோட குழந்தையும் வந்திருக்காங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி சமோசா பண்ண போகிறோம். பண்ணலாமா? சமோசா பண்ணுமாடி சொல்லுடி, பண்ணுமா? சமோசா சமோசா மம்மு. இன்னைக்கு நாங்கள் சமோசா தான் வந்து பண்ண போகிறோம். எனக்கு வந்து பண்ண தெரியாது, என் தங்கச்சி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினி சமோசா. சரி, எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்புறமா நம்ம தீரன் குட்டி என்னென்ன பண்ணுறாரோ வீடியோவில் பார்க்கலாமா? தீரன் குட்டி என்னென்ன சேட்டை பண்ணுறாரோ வீடியோவில் பார்க்கலாமா? செம்ம சேட்டைக்காரர் இவர். எங்கே போகிறீங்க? மம்மி இங்கே போகிற தீரன் என்ன பண்ணுற? நடி பண்ணுற என்னது? நாய் எங்கே இருக்கு? ஏதோ பத்துன்னு இருக்கா? ஆமாம், வாசலில் பத்துன்னு இருக்கா? தேவை போலாமா? மாமா செய்யுமா? கை பிடிச்சிக்கோ. சம்மச்சு செய்யுமா? பரோட்டாவா? ஆனால் நான் ஒரு டைம் பரோட்டா செஞ்சேன், எனக்கு பரோட்டா வரவே இல்லை, நல்லாவே இல்லை. மைதா மாவு கொஞ்சமாக எடுத்துட்டு அதுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்குறாங்க. என்ன கூப்பிட்றான்? என்ன கொடு தீரன், இன்னும் கொடுமா கொடு. இங்கே உமா இப்படி தீரன், இப்படி இங்கே போறா தீரன். வீட்டில் இருந்து அம்மா சிக்கன் கொடுத்து அமைச்சிருக்காங்க. சிக்கனை வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமைக்கணும். தண்ணி அதிகமாயிடுச்சு சொல்லிட்டு மாவு திரும்பி ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மாவு அதிகமாயிடுச்சு அப்படின்னு அப்புறம் தண்ணி அதுக்கப்புறம் தண்ணி அதிகமாக இப்படி போட்டு அந்த ஒரு பாக்கெட் மாவும் காலியிடும். பத்தலன்னா அடுத்த பாக்கெட் மாவு ஃபோன் பண்ணணும். ஹலோ, வரக்குள்ள கொஞ்சம் மாவு வாங்கிட்டு வரீங்களான்னு. சமோசா செய்ய மாட்டேன்னு சொல்றியா? நம்ம பரோட்டா போட்டுக்கலாம். சாயங்காலம் கடை வச்சு தீரன் நம்ம சாயந்தரம் பரோட்டா கடை மாதிரியே. சிக்கன் எப்படி சாப்பிடணும்? என்ன காஞ்சனா மாதிரி கிடைக்குதா? ஏன்பா காஞ்சனா போய் கிடைக்கிற மாதிரி வச்சு காமிக்கிற? அம்மா அடுத்து 3ஆவது ரவுண்டு மாவு. நான் சொன்ன மாதிரி 3ஆவது ரவுண்டு மாவு வருதா? என்னடா பண்ற? ஆமா ஆமா ஆமா. என்ன பண்ணிட்டு தண்ணி பிளக் பிளக்னு கொதிக்குதா? கொதிக்கிட்டேன் போ. முட்டை வேக வச்சுது. உருட்டு என் செல்லம் சப்பாத்தி விட்டு போதுமா? என்ன துணி வைக்கிறானா? துணி ஈரமா போகுது ஒருத்தருக்கு. இப்ப ட்ரெஸ்லாம் ஈரமா போகுது பாரு. ஓ யாரையும் உட்கார பிளான் பண்றோம். வேற ஒரு அம்மா கொண்டா எங்க பேருந்து பாத்து கம்சா. அவருக்கு அவ்வளோ கோவம் வருதான். அம்மா பிள்ளைக்கு நல்லா சண்டை. அம்மா ஒரு பக்கம் இந்த உருட்டு கட்டி இருக்குது, பையன் ஒரு பக்கம் தொடப்ப கட்டி தீக்கணும். மம்மியும் பிள்ளையும் பண்ற அட்ராசிட்டி தாங்க முடியல. அப்பப்பே உப்பாங்க அது உப்பு வண்டியாங்க அது. அம்மாவை தாண்டி வந்து ஊந்து கிடக்க போறீங்க பாத்துங்க. மாவு நல்லா ஊறிடுது இல்ல? நான் ஒரு நாள் இது சமோசா பண்றேன் அப்படின்ட்டு எனக்கு பப்ஸ் தான் வந்தது. நான் கட்டமாக போட்டு பப்ஸே செஞ்சு எடுத்துட்டு நல்லா தான் இருந்தது. இதான் வாங்கினேன். அவ்வளோதான். குட்டி சமோசா கட்டை குட்டியா இருக்குதுல, அதனால குட்டி சமோசா சொன்னது இவங்க தான் பண்ணுது.
ஆமா கோபம் எடுத்தது கோபத்துக்கு ஜிம்னாஸ்டிக் பண்றாங்க. ஓடிடு என்னடா பண்ற? ஏதோ நிலங்கு வச்ச மாதிரி பண்றானே. ஐயோ எல்லாருக்கும் நிலங்கு வச்சிருக்காமா இப்பவன். என்னடா பண்ற? இதுல குலோப் ஜாமுன். வெள்ளை பேய் வெள்ளை பேய். ஒரு சமையல் உங்ககிட்ட பண்ண முடியுதா? எங்கேயாவது எங்க மூஞ்சி வேற பாதுஷா மாஸ்டர் இதுதான் பாதுஷா பாத்தியா? இது வேற நாங்களாம் போடுவோம். விலங்கு திரி போட்டு வச்சுக்கலாம். பாதுஷா போட சொன்னா மீசை பிச்சு போடுவோன்ற பேர் இருக்குது. வா மீசை வா. நல்லா இருக்குதா மீசை? ஒரு சைடு சமோசாவுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணுறாங்க, இன்னொரு சைடு வந்து எண்ணெய் காயுது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாதுஷா வந்து பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது எப்படி வரப்போகுது அப்படின்னு தெரியல. முடிச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. எல்லாமே சேர்த்துட்டோம். கவுச்சு அடிக்காது. ஒரு சைடு வந்து மசாலா ரெடி ஆகுது. கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் லைட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணி அந்த பக்கம் வதக்கி விட்டாங்க மசாலா எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முட்டையை துருவி எடுத்தாச்சு. ஊர்லேருந்து வரும்போது கருவேப்பிலை நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இது பாஸ்தா, இது மேக்ரோனி பாஸ்தாவா இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மலாட்டை கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச மலாட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பை நிறைய காஞ்ச மலாட்டை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நாட்டு சக்கரை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போலாம் வந்து ஃபங்க்ஷனில் நாட்டு சக்கரை நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பாலில் கலந்து குடிச்சா பாதுஷா போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணால் சும்மா ஒன்று மட்டும் போட்டு பார்த்தாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இது சக்கரை பாக்கு ரெடி பண்ணணும். பார்க்க நல்லா எறா மாதிரி இருக்கிறோன்றோண்டா. பிரிஞ்சு வர எண்ணெயில் போட்டேன். பூரி கட்டை சின்னதாக இருந்ததுனால குட்டி சமோசா தான் வரும். முதல் சமோசா ரெடி. எண்ணெயில் போட்டு போச்சா சூப்பராக ரெடி ஆகிடும். அப்பப்போ கருவேப்பிலை தான் தூக்கி பிடி வெளியே போட்டு மூச்சு வந்துட்டான். இல்லை மசாலா அதிகமாகிடுச்சு. சமோசா குட்டியாக இருக்குது, மசாலா நிறையா இருக்குது, அதனால் வெளியில் எடுத்துக்கோ. சமோசா போட்டுடலாம். ஒரு வழியாக பொரிச்சாச்சு. வாவ் செம்மையாக இருக்குது. கடையில் வாங்குற மாதிரியே சூப்பராக இருக்குது சமோசா பார்க்குறதுக்கு. சமோசா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஆமாம் இது நான் பண்ண சமோசா தான். அது ஃபஸ்ட் ஐட்டம் அப்படி தான் இருக்கும். ரெண்டாவது கொஞ்சம் மரம் தான் இருந்துச்சு. அஜய் அம்மா ஆசாசியா டார்லிங் அவுதுமா அவுதான் ஊத்து வர மூட்டக்கூடாதான். அதான் அவுதான் முடிச்சு பார்த்தியா குடி குச்சோடி அங்க மயில குடி 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 ஊத்துவா. அவளே தான் ஊத்து வரலாம் மூட்டை வராமல் இருக்கு. என்னம்மா அப்பா அப்பா துணி வச்சு சொல்றேன். அவன் துணியாலே தோச்சிட்டான். துணி வச்சு தொடக்கணுமா வேற? இது கை ஐயோ ஊத்துது ஊத்துது ஊத்துது. புரிய அம்மா வச்சிரும் அம்மா வச்சிரும். போச்சு போச்சு போச்சு. ஐயோ அம்மா வச்சிரும். சார் சார் டேஸ்ட் பாரு எப்படி இருக்குது. நல்லா முறுமுறு இருக்குல்ல? நல்லா முறுமுறு தான் இருக்கு. நம்ம சின்ன காக்கா எடுத்து கொடுக்குது மம்மு.
நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் ட்ரை பண்ண நல்லா இருந்தால் உங்களுக்கு ட்ரை எடுத்து நல்லாங்க. சேர்ந்தா எடுத்துக்கல சேர்த்துக்க தூக்கினே போகிறா யாருக்கா தூக்கினே போகிறா யாருக்கா தூக்கினே போகிறேன் बहुत अच्छा தலைச்சு வச்சுக்கிறா. என்னடா பண்ற? தினம் சமோசா 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 வித்துவா. அங்கே மாங்காய் இருக்க போகிறோம். இங்கே மாமரம் இருக்குது. அதை வந்து அறுத்து கொடுத்தோம் அப்படின்னா பாப்பா கொண்டு போய் தான் சமைச்சிக்குவாங்க. நிறைய தானே இருக்குது. எங்கள் ஹைட்டுக்கெலாம் நாங்கள் வந்து ஸ்டூல் போட்டு தான் பறிப்போம். ஈர்வாடா மண்டை மேலே போட்டு போகிற சொன்ன மாரி கிடச்சிது. இது எல்லாமே வந்து ஒட்டு மாங்காய். இங்கே வீட்டில் வந்து 3 மரம் இருக்குது. இது ஒட்டு மாங்காய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து குண்டு மாங்காய் இருக்குது. 2 மரம் இருக்குது. அதில் ஒன்று வந்து இந்த கற்பூர மாங்காய் சொல்லுவாங்க. கற்பூர வாசனை அடிக்கும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த கோலில் தான் வந்து நாங்கள் மாங்காய் இருக்கிறோம். கோல் எதுவுமே இல்லை. இது வந்து மீன் பிடிக்க தூண்டில் தெரியுமா? அவசரத்துக்கு நாங்கள் தூண்டி முள்ள கூட ஆயுதமாக யூஸ் பண்ண பார்த்தியா. அதில் வந்து நாங்கள் சொரட்டுக்கொலை மாட்டிட்டு நாங்கள் இதை வந்து பறிச்சோம். என்ன மரம்? சும்மா அழகு மரம் தான் எல்லாமே. மாங்காய் பறிச்சாச்சு. வைக்க மாட்டேன் நீ. என் ஹைட்டு கட்ட மாட்டேன். என் ஹைட்டு கட்டின வரைக்கும் நான் ஒரு 3-4 மாங்காய் பறித்தேன். அதுக்கப்புறம் என் ஹைட்டு கட்டல. ஒரு கல் 2 மாங்காய். தம்பி பிள்ளை வச்சா. பாய்ப்பா. பார்த்து போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ண. தூக்கத்தில் இருக்கிறாரு. தூக்கத்தில் இருக்கிறாரு. ஒரு செம்ம தூக்கம்ப்பா அவருக்கு. ஓகே. சரி பார்த்து போயிட்டாங்க. பாய்ப்பா. காசு எத்தினாச்சு ஆட்டோக்கு? சரிப்பா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. பாப்பாவோட பொண்ணு 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. சரவணா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.